ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், யாஹ் நீங்க இத எப்ப பார்க்குறீங்களோ வந்துட்டு, அம் இதுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே. வெல்கம் டு மிஸ்ட்ரி மேக்னெட் ஹீலர் சேனல். ஓகே. இப்ப நான் வந்துட்டு வாட் இஸ் லைஃப் பாத் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் பாத் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். லைஃப் பாத் நம்பர் 1, டெஸ்டினி பாத் நம்பர் 1. ஸோ இந்த அம் 2 நம்பர்ஸ்க்கு தான் வந்துட்டு இப்போ நான் பார்க்க போறேன் டேரட்ல. வாட் இஸ் தேர் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் 2025. ஓகே. அதே மாதிரி இப்போ லைஃப் பாத் நம்பர்ல வந்து அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாரி எல்லாம் வீடியோஸ் வந்திருக்கு முன்னாடி. ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஸோ அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைஃப் பாத் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இஃப் யூ செக் இட் அப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூப் நிறைய வீடியோஸ் போயிட்டு இருக்காது. ஓகே. அது எப்படி இப்போ வந்து நம்மளோட நேம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சார்ட்டில் வந்து 1, 2, 3 போட்டிருக்கும். அதுக்கு மேலே வந்து அந்த நம்பர்ஸ் அதுக்கு மேலே அந்த ஆல்ஃபபெட்ஸ் போட்டிருக்கும். ஆல்ஃபபெட் உங்கள் ஆல்ஃபபெட் வந்து எம் அப்படின்னா எம்முக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் உங்களோட நம்பர். ஸோ உங்கள் நேமுக்கு ஃபுல்லாக அப்படி எழுதிட்டு தென் யூ ஹேவ் டு ஆட் ஆல் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ். கடைசியாக உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அதுதான் உங்களோட லைஃப் பாத் நம்பர். ஸோ அதை அப்படி தான் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி தான் டெஸ்டினி பாத் நம்பர். ஸோ இந்த 2மே தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன மாதிரி ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வி கேன் டூ சம்திங் அபவுட் இட், ரைட்? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த லைஃப் பாத் நம்பர் அண்ட் டெஸ்டினி நம்பர். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அந்த நோட் எங்கேயோ போயிடுச்சு. மேபி ஐ கேன் ஆட் இட், நடுவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ கேன் உள்ள நுழைச்சிஃபைங் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் நம்பர் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இப்போ நான் வந்துட்டு லைஃப் பாத் நம்பர் 1 அண்ட் டெஸ்டினி பாத் நம்பர் 1. ஸோ ஃபார் 2025க்கு இந்த நம்பரில் இருக்கிறவங்க, நம்பர் 1 இருக்கிறவங்க வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க ஃபார் 2025 அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து அந்த ராசிகளுக்கு பார்ப்போம்ல. இப்போ கும்பம் ராசிக்கு 2025 எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். பட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகே. ஸோ பார்த்துடலாம். லைஃப் பாத் நம்பர் 1 வந்துட்டு 2025 எப்படி இருக்கும், ஆர் லெட்ஸ் கோ மந்த் பை மந்த். இஸ் தட் ஓகே? January. So 2025 January life path number 1. Wait a minute. 2025 எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது பெருசாக போகும் இந்த வீடியோ. அப்போ நீங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. என்ன இவ்வளோ பெருசாக போகுது அப்படின்ட்டு டக்குன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபார் த என்டையர் இயருக்கு லைஃப் பாத் நம்பர் 1 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்றேன். ஸோ லைஃப் பாத் நம்பர் 1 2025. Life path number 1 2025. How will it be for life path number 1 2025? Life path number 1 2025. ஃபஸ்ட்டு நான் அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா இப்படி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அப்படியே டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஓகே இந்த டைட்டில் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டைட்டில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா லெட் மீ நோ. ஓகே. இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் நீங்கள் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற கார்ட்ஸை வந்து பார்த்துடலாம். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இல்லை.
நெறைய சேஞ்சஸ் நடக்க போது. அப்புறம் நீங்களே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அந்த பெர்சன கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லாட்டி வந்து 2 பேருமே ஒரே இடத்துல மீட் பண்ற மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் வரும். தட் டசன்ட் மீன் தட் த அதர் பெர்சன் இஸ் ஸ்டாக்கிங் யூ. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க காசு வந்து ரொம்ப எப்படியெல்லாம் போகலான்ற மாதிரி, எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலான்ற மாரி நீங்க போவீங்க. அப்புறம் உங்களோட கண்ட்ரோல் வந்துட்டு உங்க கையில இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க அதுக்காக தான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, அது உங்களுக்கு கெடைச்சிரும். ஒரு சில விஷயங்கள் நீங்க தாண்டி வெளிய வந்து தான் ஆகணுன்ற மாரி சொல்றாங்க. நெறைய சேஞ்சஸ் நடக்க போது. அப்புறம் நீங்க வந்து நீங்க யாருன்னு உங்களுக்கே வந்து தெரிய வரும். அப்போ நெறைய பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். என்னால இவ்ளோலாம் முடியுமா? நானா இது? அப்படின்ற மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். இப்ப வாழப்போற வாழ்க்கை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அ டிசம்பர் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் இன் 2025 கலெக்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாரி நான் பார்த்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆர் த கலெக்டிவ் எனர்ஜி ரீடிங் அண்ட் 2025 சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் நெறைய வந்து மாறும். நம்ம டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு வந்து மாறும். இப்பயே ரொம்பவே மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆனா 2025 அப்போ அந்த எல்லாருமே மாறிடும். ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். நம்ம வேர்ல்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அத வந்து நம்ம கோப் அப் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வில் பி ஏபிள் டு கெட் யூஸ்ட் டு த திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் அப்படின்ற மாதிரி வி வில் ஃபீல். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒரு சில விஷயங்கள விட்டுட்டு வரணுன்ற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே எனர்ஜி தான் இப்பவும் இருக்கு. நெறைய விஷயங்கள் நீங்க விடணும். அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் உங்களுக்கு டாக்ஸிக்கா இருக்கு, உங்களுக்கு எந்த விதத்திலயும் உதவி செய்ய மாட்டேங்குது அப்டின்னா, அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நீங்க அவங்கள விட்டு வெளிய வந்து தான் ஆகணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நெறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நெறைய பேருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, மறுபடியும் அதே பேட்டர்ன் நீங்க வந்து அம் யூ வில் பி ஃபோர்ஸ்ட் டூ கோ த்ரூ தட். அப்ப திரும்ப திரும்ப வட்டத்துல சுத்திட்டு இருக்கிற மாரி தான் இருக்கும். நீங்க அதுலருந்து வெளிய வந்த மாரியே இருக்காது. அதுக்கப்புறம் என்னடா இது இவ்ளோ நாளா நீங்க வந்து கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா போன மாரி இருக்கும். இல்லாட்டி அதே வாழ்க்கை திருப்பி கன்டின்யூ ஆகுற மாரி தான் இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. எந்த ப்ரோக்ரஸுமே இருக்காது. மத்தவங்களுக்கெல்லாம் இவ்ளோ தூரமா போயிட்டாங்க. நெறைய நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. லைக் டேட்டா அனலிஸ்ட்டு, ChatGPT எக்ஸ்பர்ட் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. என்னால ட்ரை கூட பண்ண முடியல. நான் இங்கேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட பழைய வாழ்க்கையில நான் மாட்டிட்டு இருக்கேன். நான் வந்தேன், ஸ்கூலுக்கு போனேன், வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தேன், சாப்பிட்டேன், தூங்குனேன். அப்படிதான் இருக்கும். அதே மாரி நான் காலேஜுக்கு போனேன், ஃப்ரெண்ட்ஸ பார்த்தேன், தின்னேன், வந்துட்டேன். தேர் வில் பி நோ எக்ஸைட்டிங் திங். ஓகே. எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சுரும். அப்புறம் நீங்க யூ வில் பி ஃபோர்ஸ்ட் டூ மூவ் அவுட் ஆஃப் தட் இது கம்ஃபோர்ட் ஜோன். ஓகே. நீங்களே வந்துட்டு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பேபி ஸ்டெப்ஸ் வச்சு உங்களோட டாக்ஸிக்கலா எதுவெல்லாம் இருக்கோ, அதில நீங்க வந்து மூவ் ஆகி போயிரணும். இல்லாட்டி நீங்க அதே இதில மாட்டிக்குவீங்க. அப்புறம் யூனிவர்ஸ் வந்து உங்கள 8 வருஷம் தள்ளிவிட்டு முன்னாடி அதாவது அந்த பேரியர் நீங்க வெளிய வச்சுட்டு இருக்க அந்த பேரியர்லேருந்து நீங்க வெளிய வர்ற மாதிரி பண்ண வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ரொம்ப ஷூரா இருக்கணும். உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. த ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் அன்பிரெடிக்டபிள். இப்ப இருக்கிற எனர்ஜிய வந்து நாம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். இப்ப இருக்கிற எனர்ஜிக்கு நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அத வச்சு நாங்க வந்து ஃபியூச்சர ப்ரிடிக்ட் பண்றோம். ரைட்டா? ஸோ வந்து நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் மாறும்போது, உங்க ஃபியூச்சரும் வந்து மாறிடும். அதனால வந்து டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். நீங்க நம்பிக்கையோடு, அதுவும் பாசிட்டிவா நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. லைக் பி காஷியஸ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் எதையும் தாங்கும் இதயமா நீங்க இருக்கணுன்ற மாரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத மாரி இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் முன்னாடியே இருந்துச்சா? எனக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி யூ வில் ஃபீல் அண்ட் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதான் வந்து 2025 நெறைய பேர் இங்க கல்யாணம் ஆக போகுது. அண்ட் யூ வில் ஃபீல் யுவர் பேலன்ஸ். உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு பெர்சன் உங்களுக்கு கிடைப்பாங்க. அகைன் ட்வின் ஃப்ளேம் ஒரு சில அம் குரூப் ஆஃப் ட்வின் ஃப்ளேம்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் தே வில் மீட் ஈச் அதர். அப்புறம் பீப்புள் கெட்டிங் டு நோ லைக் அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தட் தேர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ட்ரைப் பீப்புள், மைண்ட் ட்ரைப் பீப்புள், சோல் ட்ரைப் பீப்புள் அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாடியிலயும் சரி, அவங்க மைண்ட் திங்கிங்கும் வந்துட்டு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இன் அ பாசிட்டிவ் வே. ஓகேவா? ஸோ ஐ எம் சீயிங் த பாசிட்டிவ்ஸ் ஹியர். மேபி நீங்க வந்து உங்களோட டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ நீங்க விடாம இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு நெகட்டிவா கூட வரலாம். ஓகே. ஆம்.
நியூ ஐடியாஸ். அப்புறம் நிறைய பேர் இங்கே ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டு அதில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு யூல் ஃபீல் வெரி ஓல்டு ஸ்டைலாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா நீங்கள் நிறைய மாற்றிப்பீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பைல் நம்பர் சாரி லைஃப் பாத் நம்பர் 1க்கு 2025ஓட இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங் பீரியட் மேபி. அதுக்கப்புறம் வேறு எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இது லைஃப் பாத் நம்பர் 1க்கு இன் 2025. ஸோ லவ் லாங்குவேஜஸ் இவ்வளோ இருக்கா? ஸோ நான் இப்படிலாம் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு பர்சன் என் கூட இருப்பாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சாய்ஸஸ் நிறைய ஸ்ட்ராங் ஆகும். யூ வில் ஃபிக்ஸ் அ ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. அதை தாண்டி யூ வில் நாட் அது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அவங்களோட லைஃப்பை அவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட. அவங்க பார்ட்னராக இருக்கிறதுக்கே வந்துட்டு யூ நீட் சர்டன் குவாலிட்டிஸ். அதை தாண்டி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் டெம்ப்ரரி. இல்லை, நீங்கள் எப்போவுமே நினச்சிட்டே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கோ பேக் டு யுவர் ஒரிஜினல் ஸ்டேட். இல்லை, அப்படி போகும்போது தே வில் லைக் வாட் இஸ் திஸ், ஐ தாட் யூ ஆர் த சம்திங் எல்ஸ், நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டுன்ற மாதிரி தே வில் கட் அண்ட் கோ. ஸோ அதனால் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் வந்துட்டு நல்லா அவங்களோட கரியரில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க வெளியில் சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான டைம் இருக்காது, லவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஓகே, அவங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவங்களோட கரியர், அவங்க எஜுகேஷன், அவங்க ஃபேமிலி இது மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த வெளியில் சுற்றிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சைட் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டைமே இருக்காது. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் மேரேஜுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டிஸ்கஸ் லைக் இந்த மாதிரி தான் நான் லைஃப் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி நான் அச்சீவ் பண்ண போகிறேன், இதான் என்னோட கோல், இப்படி தான் அச்சீவ் பண்ண போகிறேன். உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி, வாட் ஆர் யுவர் டீல் பிரேக்கர்ஸ் இந்த மேரேஜ். அதுக்கப்புறம் இஃப் மென் சே தட் தே ஹாவ் டு ஆஸ்க் தேர் மதர் ஆர் தேர் ஃபாதர், தென் தே ஆர் நாட் worth your time. Okay, and I'm just saying this for girls. I don't know the category for the boys. எப்படி அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய மெயின், I'm not saying like all people are like that. ஒரு சில men, not all men, okay, ரொம்ப சப்மிசிவாக ஒபீடியண்ட்டாக அவங்களுக்கு சொல்கிற மாதிரி, அவங்க சொல்கிறது கேட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கணுன்ற மாதிரி தான். அவங்க வந்து கொஞ்சம் அந்த லேடி ஆர் அவங்க பார்ட்னர் வந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்கலன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு யூஆர் ஜஸ்ட் கேர்ள் திஸ் தேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈகோ கிளாஷஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதனால வந்து இதெல்லாம் முன்னாடி பேசி தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்கள் ஃபேமிலி லைக் கேர்ள்ஸோட ஃபேமிலிஸ் வந்துட்டு அந்த பர்சனுக்கு லைக் ஹவு டு தேர் மதர்ஸ் அண்ட் தேர் சிஸ்டர்ஸ் இன் தேர் ஹவுஸ் கெட் ட்ரீட்டட் அதெல்லாம் பார்த்துட்டு இஃப் தேர் அவங்க வந்து உங்கள் மதர் அண்ட் லாஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இது ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வருவாங்களா, ஆர் தே ஒர்க்கிங் உமனா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் யூ ஹாவ் டு லைக் எவ்வளோ பார்த்தாலும் ஒரு சில லூஸுங்க வந்து சேர்ந்துரும். அது வேறு விஷயம். பட் இட் இஸ் யுவர் ஜாப், இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் லைஃப் இஸ் நாட் ஒரு கல்யாணம் வந்துட்டு ஒரு நாள் கூத்து கிடையாது. ஓகே, இட் இஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர். ஒரு 60 years 70 years இட் வில் கோ. அதனால யூ ஹாவ் டு சூஸ் த ரைட் பார்ட்னர். ஏன்னா வேறு தப்பான பார்ட்னர் சூஸ் பண்ணிங்கன்னா, ஈவன் ஃபார் மென், தப்பான பார்ட்னர் சூஸ் பண்ணிங்கன்னா யுவர் என்டையர் லைஃப் வில் பி ruined. Everything will be ruined. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐம் சேயிங் திஸ் அகேன் அண்ட் அகேன். அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் ஃபார் லெஸ். ஐம் சேயிங் திஸ் ஃபார் போத் ஜெண்டர்ஸ். ஓகே, டோன்ட் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் ஃபார் anything less. It is okay to have expectations, but it has to be realistic. ஓகே, ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் வந்து யூ ஹாவ் டு கிவ் ரெசிப்ரோக்கல் எனர்ஜி. 2 பேருமே வந்து சோர்ஸ் பண்ணணும். மென் ஆர் நாட் காட்ஸ். ஓகே, எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ ஈவன் உமன் வந்துட்டு ஐ ஆம் சுப்பீரியர், நான் பையன், அதனால் நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லவே கூடாது. இஃப் தேர் சேயிங் லைக் தட், தென் தே டோன்ட் டிசர்வ் டு பி இன் யோர் லைஃப். Okay, everybody is equal. Men and women they are very equal, uniquely equal. Okay, பட் கூட்டுறது அப்புறம் கழுவுறது இதெல்லாம் வந்துட்டு உமனோட ஜாப். அவங்களுக்கு கொடுத்தாச்சு, அவ்வளோதான். ஐ வில் ஜஸ்ட் கோ டு மை ஒர்க் அண்ட் கம் பேக் அண்ட் ரெஸ்ட், அவ்வளோதான், முடிச்சு என் வேலை. அப்படின்னா யூ கான்ட் பி இன் அ ரிலேஷன்ஷிப். இட் இஸ் கோயிங் டு பி அன்ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஃபார் த உமன் ஹூ இஸ் கம்மிங் இன் ரிலேஷன்ஷிப் வித் யூ. ஷீ இஸ் நாட் அ பேபி மேக்கிங் மிஷின். ஓகே, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இதுக்கு முன்னாடி உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் இப்போ முக்கியமே கிடையாது.
இப்போ எப்படி மாறிட்டுருக்காங்க, நம்மளோட கல்ச்சர் எப்படி மாறிட்டுருக்கு, சொசைட்டி எப்படி மாறிட்டுருக்கு, அண்ட் எப்படி ஹாப்பியா இருக்கிறது, அதுதான் நம்ம பார்க்கணும். பழைய மாதிரி மை மதர், என்னோட கிராண்ட் மதரெல்லாம் வந்து வெளியில வேலைக்கு போமாட்டாங்க. வீட்ல தான் இருப்பாங்க. எங்களுக்கு நெறையா அவங்களோட கிட்ஸுக்கு வந்துட்டு தே வர் ஏபிள் டூ கிவ் ப்ராப்பர் அட்டென்ஷன். அதெல்லாம் அப்போ. ஓகே. இப்போ 2 பேருமே குடுத்து தான் ஆகணும். ஈவன் அப்பவுமே வந்துட்டு 2 பேருமே குடுத்து தான் ஆகணும். ஏன்னா, இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு தே ஆர் ஃபுல் ஆஃப் ட்ராமாஸ். நெறைய அவங்களோட சின்ன வயசுல அவங்களுக்கு கிடைக்காத அந்த பாசமெல்லாம் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்க எடுக்க பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பெர்சன் வந்து தேர் ஜஸ்ட் ஷேரிங் தியர் லவ். தேர் ஜஸ்ட் ஷேரிங் தியர் லைஃப். அவங்க வந்து எல்லாத்தையும் குடுத்துட்டு ஒண்ணும் போண்டியா உட்காரணும்னு அவசியம் இல்ல. யூ ஷுட் நாட் பி நீடி ஃபர்ஸ்ட். மென் ஆர் வுமன் யூ ஷுட் நாட் பி நீடி. யோர் ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கு. யூ ஹேவ் டு ஃபிகர் தட் அவுட். யூ ஹேவ் டு ஃபைண்ட் தட் அவுட். அண்ட் யூ ஹேவ் டு பி செல்ஃப் அக்செப்டிங் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்போ தான் மற்றவங்க உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களால் யூ கேன் ஷேர் யோர் லவ் அலோன். அண்ட் அஃப்கோர்ஸ் மேரேஜ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் அபவுட் ட்ரஸ்ட். அண்ட் அது வந்து ரெசிப்ரோசிட்டி இருக்கு. யூ ஹாவ் டு பி டுகெதர் இன் த திக் அண்ட் தின். Happiness and sorrows. There is nothing wrong in sharing your sorrows or happiness. But வந்து you should not be like a man child. You should not be like a grown woman child. Okay. Childish inner childோட இருக்கிறது வந்து it is okay. That is different. But some people never understand that ரெண்டுமே வேற வேறன்னு தெரியவே மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. I don't know why. You have to understand. வேற வழியே இல்லை. You have to come out of your comfort zone. You have to like உங்களோட எஃபர்ட்ஸ் 2 பேரும் ரெசிப்ரோக்கல் எஃபர்ட்ஸ் இருந்தால் தான் that family will function. Family is a team work. ஒருத்தர் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரேக் டவுன் ஆவாங்க. அந்த பாயிண்ட் வரும். அப்புறம் வந்துட்டு எவ்ரிதிங் வில் பி கொலாப்ஸ்ட். அன்ஹெல்த்தியாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப அன்ஹெல்த்தியாக அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹாப்பியாக இருந்து போகிறதுக்கு யூ ஹாவ் டு ஒர்க் டுகெதர். Okay, everything needs family work. If you need another person in your life, okay, we can't be ஒரு தனியா இருக்க முடியாது. We are humans, we are social beings. அதனால வந்து we need to socialize, and in a family you need to work together. அப்போதான் anything will happen. ஓகே, தேர் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி மை ஒய்ஃப் இஸ் டூயிங் மை ஒர்க் ஆஸ் வெல் ஹஸ் அவங்க ஒர்க்கும் செய்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன பொட்டை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தே வில் ட்ரை டு பி லைக் யூ. ஓகே மென், நாட் ஆல் மென், அதுவும் தெரியும். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீ வந்து அவங்களோட வேலையெல்லாம் நீ பார்த்துட்ருக்க, லேடிஸ் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, அவங்களுக்கு கூட்டி கொடுக்குற, அப்புறம் தோசை ஊற்றி கொடுக்குற, அப்புறம் க்ளீன் பண்ணுற, அதெல்லாம் வந்து நீ எதுக்கு பண்ணுற? உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உங்கள் சிஸ்டர் இருக்காங்கல்ல, உங்கள் மதர் இருக்காங்கல்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இஃப் இட் ஒர்க்ஸ் வித் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு அண்ட் இந்த சிஸ்டம் வந்து உங்களோட சிஸ்டம் பார்த்துட்டு யூ ஆர் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி, அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த ஃபேமிலியில். அதுக்கப்புறம் வந்துட்டு don't find faults with each other. You take responsibility with what you do. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நிறைய ஒரு நல்ல இது இருக்கும்போது, நல்ல ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது, நல்ல கண்டினியூஷன் ஃப்ளோ இருக்கும்போது மற்றவங்களுக்கு அது தெரியும். அது ஆப்வியஸாக தே வில் see it. ஓகே, அண்ட் அவங்களும் மாற ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட் அப்படி சொல்கிறவங்கலாம் வந்து அவங்க லைஃப்பில் ஏன் அப்படி இல்லைன்ற மாதிரி யோசிப்பாங்க. தே வில் ட்ரை டு சேஞ்ச் தெம்செல்ஸ். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு சேஞ்சுமே நடக்கும், ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ வந்து அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் அப்படி தான் கேலி பண்ணுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களே உங்களை மாதிரி மாறிடுவாங்க. அவங்க மாறணுன்றதுக்காக இல்லை, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், ஹைஜீனிக் சேஃபாக ஃபீல் பண்ணணும், இமோஷ்னலி சேஃபாக ஃபீல் பண்ணணும். ஒரு வேளை அப்படி ஃபீல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கன்ஜஸ்டடாக இருக்குது, லைக் என்னோட மனசில் இருக்கிறது யார்ட்டுமே என்னால் சொல்ல முடியல, நானாக இருக்க முடியல என் வீட்டில், அப்படி இருக்கும்போது அது என் வீடு மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? யாராக இருந்தாலும், பீட் உமன், பீட் மேன், பீட் அ சைல்டு, வந்துட்டு அந்த அன்பை வந்து வேறு எங்கேயாவது தேட பார்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையாக முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து லைஃப் பாத் நம்பர் 1 வந்து பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நிறைய விஷயத்த ஒன்றா பண்ண வேண்டாம், 1 by 1 பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புதுசாக நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் லைஃப் பாத் நம்பர் 1க்கு சொல்லியிருக்காங்க.
உங்களோட எஃபர்ட்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூ வில் பி பெனிஃபிட்டட். ஓகே, அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. வேஸ்ட்டாக போகாது. அப்புறம் இவ்வளோ நாள் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது வந்து யூ ஹேட் இட் ஆல் அலாங் வித் யுவர் செல்ஃப் அண்ட் யூ டென்ட் see that. அது என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்போ யூ வில் பி அமேஸ்ட் அண்ட் யூ வில் ஃபீல் எனக்கு யாருமே தேவையில்லை, ஐ ஆம் ஃபைன் வித் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி. அப்புறம் யூ வில் ஸ்டார்ட் டு ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் மதர்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னாலே தே ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. நோ, you don't have to sacrifice anything. Mothers and fathers don't have to sacrifice for your children. Don't have to sacrifice. They don't have to. வந்துட்டு ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கும் தே கேன் ஃபில் தேர் நீட்ஸ் அண்ட் அடுத்தவங்களுக்கும் தே கேன், அதாவது அந்த குழந்தைக்குமே வந்து அவங்களால வந்து எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ணாமல் அவங்களால அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்க முடியும், செய்ய முடியும். ஆனால் அதுக்கு டீம் ஒர்க் முக்கியம். ஃபாதர் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க, மதர் இஸ் ஜஸ்ட் சிட்டிங் லைக் திஸ்னா நோ. அதே மாதிரி மதர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ஃபாதர் இஸ் நாட் அட் ஆல் லுக்கிங் அட் த சைல்டு ஐஸ் டு ஐஸ். பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, எல்லாமே ஒர்க் பண்ணால் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், அதுக்கான டைம் ஒதுக்கி தான் ஆகணும். டைம் இருக்காது தான். யூ ஹாவ் டு மேக் சம் டைம். அப்போ தான் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும், ஃபேமிலி டீம் ஒர்க்காக இருக்கும். அப்புறம் வந்துட்டு எந்த ஒரு ரிக்ரெட்ஸுமே இருக்காது. அதுதான். அப்புறம் மதர்ஸ் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் குழந்தைங்கள ஓவர் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம். மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் போத் ஆஃப் யூ போத் நீட்ஸ் டு நோ தட் குழந்தைங்கள ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அவங்க லைஃப் பூரா அந்த பேரண்ட்ஸ் அவங்க கூடயே இருக்க முடியாது. அட் சம் பாயிண்ட் வந்து அந்த குழந்தைங்க தே ஹாவ் டு லீவ் த நெஸ்ட். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த உலகமே வித்தியாசமாக இருக்கும், அவங்களால கோப் அப் பண்ண முடியாது, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கிறது வேறு, அப்புறம் ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிறது வேறு. பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து அவங்க தனியாக போகிறதுக்கு பயப்படுவாங்க, ஆன்சைட்டி, பேனிக் அட்டாக்ஸ் எல்லாமே வரும். அப்புறம் மற்றவங்க கூட எப்படி பேசுகிறது, அவங்க எந்த இன்டென்ஷனில் பேசுகிறாங்க, நாம் எப்படி அந்த அதர் பர்சன்கிட்ட வந்து எப்படி பேசுகிறதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அவங்க வந்து அடல்ட்டாக வந்திருப்பாங்க, அந்த ஏஜ் வந்திருக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் வந்துட்டு ஐ ஹாவ் டு ஆஸ்க் மை மாம், ஐ ஹாவ் டு ஆஸ்க் மை டேட், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அண்ட் அதர்ஸ் ஈஸியாக அவங்கள வந்து மெச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. தே வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த சைல்டு. அவங்க மனசளவில் வந்துட்டு தே ஆர் நாட் ஓப்பன், தே ஆர் நாட் ரெடி ஃபார் தி அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ லெட் தெம் ஹாவ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சின்னதுலேருந்து யூ ஹாவ் டு லெட் தெம் ஹாவ் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஒரு தனிப்பட்ட பர்சன், அவங்களுக்கு இந்த மாதிரி உரிமைகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து யூ கேன் ப்ரிகாஷன் சொல்லலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிகாஷியஸாக இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி யூ கேன் சே. பட் சும்மா பேசுகிறது, வார்த்தைகளாக வர இன்ஃபர்மேஷனை விட அவங்க அதை ஃபேஸ் பண்ணுற அப்போ வர இன்ஃபர்மேஷன் அது வேறு. அப்போ அவங்க வந்து they will be exposed to all these things. அப்போ வந்துட்டு they will be able to tackle certain situations. மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் வந்து அவங்க கூட எப்போதுமே இப்படி உடலோடு ஒட்டிகிட்டே சுற்றிட்டு இருக்க முடியாது. அவங்க விட்டுட்டு போய் தான் ஆகணும் ஒரு டைம். ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் they have to let the child go. ஒட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருக்க முடியாது, ரைட்? அண்ட் ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரொடெக்டிவ்னஸ். ப்ரொடெக்டிவாக இருக்கிறது தப்பே கிடையாது. பட் ஓவர் பேரிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்களோட ஸ்பேஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி க்ளோசிங் இட் ஆஃப். வை? ஏன்னா அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நம்பிக்கை வந்தால் தான் வந்து அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரும். ஓகே, நிறைய பேர் இப்போ வந்துட்டு நிறைய கேசஸில் they don't have confidence at all. they will be like 32, 35, ஆனால் கான்ஃபிடென்ஸே சுத்தமாக இருக்காது. அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இன் தேர் அடல்ட்ஹுட். அண்ட் என்னோடய மதர் ஃபாதர் இருந்தால் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஏன்னா அவங்க வந்து they will வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக வராமல் தடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் பண்ணிட்டாங்களே, உங்கள் ஓவர் பேரிங்காக இருந்து அந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்டிவாக இருந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர், சோஷியல் வேர்ல்டோட சொசைட்டி, இப்போ இருக்கிற சொசைட்டிக்கான அந்த எக்ஸ்போஷரே இல்லாமல் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ஷன்.
பண்ணி பண்ணி நீங்கள் வந்து வீட்லேயே அவங்க கூடயே இருக்கணும்னு இப்பயும் ஆசைப்படுவாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ் மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த மாரி ஒரு டிஃப்ரெண்ட் ஹார்ஷ் சிச்சுவேஷன்ஸில பழக்கம் இல்ல. எப்படி அடுத்தவங்க கிட்ட பேசணும்னு தெரியாது. அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா திருப்பி பேச தெரியாது. அவங்களால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. இல்லாஜிக்கலா தான் பேசுவாங்க. அவங்க பேசுறது என்னன்னு அவங்களுக்கே புரியாது. ஸோ இந்த மாரி எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வரும். சைக்காலஜிக்கலா எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால அவங்களோட லைஃப்ல எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் வந்து நல்லா யோசிச்சுட்டு முன்னாடி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. இத பத்தி அவேர்னஸ் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த நியூ ஜெனரேஷன் அவங்க வந்து இவ்ளோ ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடாது. புரொடெக்ஷன் இஸ் ஃபைன். ஓவர் புரொடெக்ஷன் இஸ் நாட் ஃபைன். நீங்களே உங்களோட குழந்தைங்களுக்கு டாக்ஸிசிட்டியா சின்னதுலேருந்தே வந்து இது பண்ணி விட்டுட்டுருக்கீங்க. தென் அவங்க வந்து மத்தவங்க கூட பேசுறதுக்கு தே வோன்ட் கோ. அவங்களுக்கு அந்த வாலண்டரி இதே இருக்காது. அவங்களோட சேம் பியர்ஸ் கிட்ட போய் பேசுறதுக்கு அவங்களால முடியாது. சோஷியலி ஆக்வர்ட். இதெல்லாம் அதனால தான் வருது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஆம் ஆல்சோ இன் த சேம் சொசைட்டி. வந்துட்டு நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சின்ன குழந்தைங்கலாம் வந்து டிராஃபிக்கிங் பண்றாங்க. திஸ் அண்ட் தட். ஐ நோ தட். இருந்தாலும் உங்களோட ரொம்ப இப்படி இல்லாம லெட் தெம் நோ. இப்ப இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப உஷாரா இருக்காங்க. தே ஆர் வெரி ஸ்மார்ட். தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தே ஆர் ஏபிள் டு பி காஷியஸ். Even people in my generation, okay, I was born in millennial time. Okay, so அந்த ஜெனரேஷன் வந்துட்டு என்னோட ஜெனரேஷனோட முடிஞ்சிச்சு. ஓகே, எனக்கு அப்புறம் இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் வந்துட்டு தேர் கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ஓகே, பயமே இல்லாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ என்னோட டைம் அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்துட்டு தே ஆர் நாட் அந்த அளவுக்கு டீச்சர்ஸ்னாலே பயப்படுறது. ஏன்னா அந்த மாரி ஸ்டிமுலஸ்க்கு தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ். இங்க போகாத, அங்க போகாத, இத பண்ணாத, தனியா பண்ணாத, அத பண்ணாத. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நீ இப்படி இருக்கணும். அப்படின்ற மாரி சொல்லிக் குடுத்து, லெட் திஸ் சைல்ட் பி எக்ஸ்போஸ்ட் டு தட். ஸோ வந்து ஒரு கேர்ள் சைல்டா இருக்கட்டும், ஒரு பாய் சைல்டா இருக்கட்டும், தே ஷுட் நோ தேர் இந்த லிமிட்ஸ். லைக் வந்து யார் உங்ககிட்ட இப்படிதான் பேசணும். இவ்வளோதான் அவங்க உங்ககிட்ட பேச உரிமை இருக்கு. நீங்க அவங்ககிட்ட இவ்வளோதான் பேச முடியும். அத தாண்டி போக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நோ டச்சிங். டச் பண்ணி யாரையும் பேசக்கூடாது. அண்ட் யூ ஷுட் நாட் லெட் அதர் பீப்பிள் டச் யூ. ஓகே. அப்புறம் அந்த பேரண்ட்ஸே வந்துட்டு தே ஷுட் நாட் டச் த சைல்ட் ஈவன் இஃப் இட்ஸ் தேர் ஓன் சைல்ட். அந்த குழந்தையோட பெர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்க சொல்லி புரிய வைக்கணும். சின்ன குழந்தையிலருந்தே வந்து அவங்கள வந்து அதுக்கு பழக்கப்படுத்தணும். ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னா ஓகே. பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா, அவங்க வந்து தே ஆர் யூஸ்ட் டு சம்திங். ரைட். அப்போ வந்து நீங்க புதுசா இதெல்லாம் சொல்லும்போது, அது வித்தியாசமா இருக்கும். அவங்களால இத ஏத்துக்க முடியாது. அத கோப் அப் பண்ணிட்டு, அத புரிஞ்சுட்டு அத வரத்துக்குள்ள இட் வில் பி லேட். பட் அப்ப கூட லேட் கிடையாது தான். பட் இட் வில் டேக் சம் டைம். ஆனா சின்ன குழந்தையிலேருந்து அவங்க வந்து பேசுற டைம்லேருந்து வாட் இஸ் குட் டச், வாட் இஸ் பேட் டச், அவங்க வந்து எவ்வளோ உரிமை இருக்கு, மத்தவங்க வந்து தொடுறதுக்கு, இல்ல வேண்டான்னு சொல்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது. ஸோ சொசைட்டில இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்லணும். ஓகே. அந்த சைல்டுக்கு எவ்வளோ புரியுமோ, அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கணும். ஒரு கேர்ள்னா வந்து அவங்க பாடி பத்தி சொல்லணும். அப்புறம் இந்த மாரி மென்சஸ் எல்லாம் வரப்போகுதுன்ற மாரி அவங்க பேச ஆரம்பிக்கும்போதே லைட்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கணும். அவங்கள எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுமோ, எவ்வளோ ஏத்துக்க முடியுமோ, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். அதே நீங்க பேரண்ட்ஸே வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன்லாம் வந்து சொல்றது, மதர்ஸே வந்து அவங்க பெண் குழந்தைங்கிட்ட சொல்றதுக்கு அவ்ளோ பயம், அவ்ளோ கூச்சம். ஏன்? நீங்க தப்பா நெனைக்கிறீங்க அத பத்தி. அதனால தான் வந்து அவ்வளோ கூச்சப்படுறீங்க. நீங்க வந்து அத ஓப்பனா சொன்னீங்கன்னா, ஓகே இந்த மாரி அப்படின்னா, ஓகே தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அவங்க வந்து நீங்க ஃப்ரீயா இருந்தா, அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஓகே அப்படின்ற மாரி தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க அத கேட்டுப்பாங்க. சொன்னா கேட்டுப்பாங்க. ஓகே. நீங்களே வந்துட்டு இட் இஸ் அ பிக் டேபு. இட் இஸ் நாட் கல்ச்சரலி அக்செப்டட் யெட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே வந்து யூ ஆர் ஷையிங் அவே ஃப்ரம் இட். இல்லாட்டி இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ராங் ஐடியா அபௌட் தோஸ் டாபிக்ஸ், நீங்க எப்படி சொல்லுவீங்க? ரைட். யூ நீட் டு பி எஜுகேட்டட் ஃபர்ஸ்ட். அண்ட் இதெல்லாம் வந்து இட் இஸ் நடைமுறை. கரெக்ட்டா? ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் இட். அண்ட் வந்து அவங்களுக்கு புரியிற மாரி யூ ஹேவ் டு லெட் தெம் நோ. ஓ மை காட்! திஸ் இஸ் வெரி இன்டென்ஸ் ஃபார் லைஃப் பாத் நம்பர் 1. இதெல்லாம் நீங்க சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா சொசைட்டி இஸ் கெட்டிங் பேட். ரியலி பேட். ஃபார் போத் த மேல் அண்ட் த ஃபீமேல் சைல்டு.
ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் சைல்டு 2 பேருக்குமே வந்து they're getting trafficked ஃபார் you know what SISEX அண்ட் ஆர்கன் டிராஃபிக்கிங், அப்புறம் கிட்னாப்பிங் நிறைய நடக்குது. ஸோ யூ ஹாவ் டு லெட் தெம் நோ. அவங்க பேசுகிற டைம் அப்பவே வந்து பேச ஆரம்பிக்கிற டைம் அப்பவே வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்சு அப்போது வந்து யூ ஆர் டியூனிங் தெம் ஃபார் த வேர்ல்ட் தட் ஆர் கோயிங் டு ஃபேஸ். அதுக்குன்னு பயமுறுத்திட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க, லைக் ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க அப்படின்னா சும்மா பயமுறுத்திட்டே இருக்கிறது. காஷியஸாக இருந்துக்கோன்னு சொல்கிறது வேறு, அவங்கள பயமுறுத்தி அவங்க போகக்கூடாதுன்ற நோக்கத்தில் நீங்கள் அவங்கள பிடிச்சி இழுக்கிறது அது வேறு. ஓகே, திஸ் ஹேப்பன் டு மீ லைக் செவரல் டைம்ஸ். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ வாஸ் கோயிங் டு ஃபார் ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் அது போகும்போது மை ஃபோக்ஸ் டின் வாண்ட் மீ டு கோ. அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு நடந்த நிறையா விஷயத்த வந்து நான் நெக்ஸ்ட் டே போகிறேன், நைட்டு ஃபுல்லாக எனக்கு லெக்சர் எடுக்கிறாங்க. லைக் டிஸ்கரேஜிங் மீ தட் ஐ ஷுட் நாட் கோ. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி என்ன நடக்க போதோ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி நானே ஒரு பயத்தில் இருப்பேன். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. லைக் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர்? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார் லைஃப் பாத் நம்பர் 1. நான் ஐம் டேக்கிங் அ லாட் ஆஃப் லைஃப் த சைக்காலஜி இன் திஸ். ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. ஐ கேனாட் கண்ட்ரோல் மை செல்ஃப் இன் திஸ். ஐ ஹாவ் டு ஸ்பிட் இட் அவுட். ஏதோ என்னோட ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. பட் நான் என்ன சொன்னாலும் இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் விட்டுட்டு போகிறதும். ஓகே, திஸ் இஸ் லைஃப் பாத் நம்பர் 1, அவங்களோட ரீடிங் இது. whatever உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருத்தமில்லாத நீங்கள் விட்டுங்க. ஏன்னா இது ஒரு ஜெனரல் ரீடிங். ஓகே, வேறு என்னெல்லாம் வந்து பைல் நம்பர் பைலிட்டு இருக்கிறேன். லைஃப் பாத் நம்பர் 1க்கு வேறு என்ன சொல்லணும்? 2025க்கு காசு பற்றாக்குறை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் தட் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு இது இருக்குது, சான்சஸ் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டெம்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி லைஃப் பாத் நம்பர் 1 வந்துட்டு ரொம்ப பார்த்து அவங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து டீல் பண்ணணும். ரொம்ப அளந்து கொடுக்கணும். அதே சமயம் வந்துட்டு இட் இஸ் ஓகே டு கிவ். அண்ட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்கன்றதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு காசு கொடுத்தா தான் எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய கொடுப்பாங்க. அவங்க திருப்பி கொடுக்காம கூட போயிடலாம். ஓகே, நீங்கள் கொடுத்தவங்க கடனுக்கு கொடுத்தா கூட அவங்க திருப்பி கொடுக்காம கூட போயிடலாம். பட் அதனால் நீங்கள் யாருக்கு காசு கொடுக்குறீங்களோ அவங்க வந்துட்டு திருப்பி கொடுப்பாங்களா, அவங்களால முடியுமா, ஆர் தே ட்ரூ வித் தியர் வேர்ட்ஸ், கேன் தே பி ட்ரஸ்டட், இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுக்கணும். பட் நீங்கள் வந்து கொடுக்குறது உங்களுக்கு நிறைய கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நாலேஜ் கூட பொருந்தும். உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமோ அது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டோன்ட் ஷை அவே ஃப்ரம் தீஸ் டேபு டாபிக்ஸ்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் மற்றவங்க பார்க்குறாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலான டாபிக்ஸு. ஸோ அதை வந்து பேசினா தான் மற்றவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்கும். அப்போது வந்து தப்பான விஷயத்துலேருந்து இவங்களே போயிடுவாங்க. மற்றவங்க அவங்க தள்ளுனாலும் அவங்க அதில் விக்டமாக இருக்க மாட்டாங்க, அந்த ட்ராப்ஸில் விட மாட்டாங்க. நீங்கள் சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியும். நீங்களும் சொல்ல மாட்டீங்க, யார் சொல்லுவாங்க, அந்த பர்சன் தான் நம்ம சொல்கிறாங்க. அந்த பர்சன் வந்து நல்லா ஒரு குட் இன்டென்ஷனில் இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு பாரன் அப்படின்னா வந்து தப்பான கண்ணோட்டத்தில் அந்த பியர்ஸை வந்து தள்ளுவாங்க. இதை பற்றி இந்த பாடி, இந்த செக்ஸ் எஜுகேஷன், இதை பற்றியெல்லாம் வந்து குழந்தைங்கிட்ட சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து வளர்ந்துட்டு இருந்தால் அவங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அ ஹியூமன் பாடி அப்படின்ட்டு போயிடுவாங்க. வாட் இஸ் மோர் தேன் தேட், இட் இஸ் ஜஸ்ட் போன்ஸ் அண்ட் மசில்ஸ் அண்ட் ஃப்ளஷ், அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட ஐ ஒன்ட் கம், நீ வேணால் பார்த்துக்கோ, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தே வில் கோ. ஓகே, ஒரு க்யூரியாசிட்டியை வந்துட்டு அந்த மாதிரி பார்க்க போவாங்க. அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்க
ஓகேவா? நீங்க வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா புரியிற மாரி சொல்லிக் குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாரி போமாட்டாங்க. ஏன்னா தே வில் நோ வாட் இஸ் ரைட் ஃபார் தெம், வாட் இஸ் நாட் ரைட் ஃபார் தெம். அவங்கள நீங்க மதிச்சு சொன்னா தான் அவங்க வந்துட்டு அத புரிஞ்சுக்குவாங்க. அது எது கரெக்ட்டு, எது தப்புன்ற மாரி தே வில் தி தே அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க அதெல்லாம் வந்து டேபு டாபிக்ஸு. நான் ஒரு மதர், நான் ஒரு ஃபாதர். நான் எப்படி என்னோட குழந்தைக்கு இதெல்லாம் சொல்ல முடியும்? அம் அவங்களே தெரிஞ்சுக்கணுன்ற மாரி விட்டீங்கன்னா, இப்படியே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நெறைய சின்ன குழந்தைங்க கூட தே ஆர் சப்ஜெக்டட் ஐ மீன் தே அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு இன்டர்நெட் கிடைச்சிருச்சா, ஸோ தே ஆர் லுக்கிங் அந்த ரொம்ப ஈஸியா வந்து இதில பார்த்துர்றாங்க. அதனால வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ நெறைய கேஸஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டுருக்கோம். லைக் ஏதோ ஒரு ஆந்திரா சம்திங் ஐ அம் நாட் ஷூர் எங்கன்னு. பட் இந்தியால தான் நடந்திருக்கு. சவுத்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்சது. மேபி நார்த்தர்ன்ல கூட நடந்திருக்கலாம். பட் மை பாயிண்ட் ஹியர் இஸ் 10 வயசு குழந்தை பசங்க வந்து 8 வயசு குழந்தைகிட்ட அந்த மாரி நடந்திருக்காங்க. எல்லாருமே ஸ்கூல் மேட்ஸ். ஒரே ஸ்கூல்ல படிக்கிறவங்க. 10 வயசு பையனுக்கு எப்படி இந்த மாரி யோசிக்க முடியும்? ஸோ அவங்களுக்கு அந்த சரியான எஜுகேஷன் இல்ல. அவேர்னஸ் இல்ல. ஓகே. அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு அம் அந்த பசங்கள காப்பாத்தணும்னு தான் நெனைப்பாங்க. எந்த ஒரு பேரண்ட்டுமே வந்து தன்னோட குழந்தைய காப்பாத்தணும்னு தான் நெனைப்பாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த பொண்ணு, அந்த சின்ன குழந்தைக்கு அவங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அந்த குழந்தைய வந்து அந்த மாரி பண்ணி, அசால்ட் பண்ணி, அ ஏதோ ஒரு பிரிட்ஜ்லேருந்து மேல தண்ணி கீழ தள்ளி விட்டாங்க. அத சாவடிச்சுட்டு தண்ணிக்குள்ள போட்டாங்க. அண்ட் அந்த பேரண்ட்ஸ், அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த கேஸ்லேருந்து அவங்க அந்த குழந்தைங்கள வெளிய வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது எப்படி லீக் ஆயிட்டு, இப்போ வந்து நியூஸ் எல்லாம் வந்து தட் இஸ் ஹவ் ஐ ஆல்சோ காட் நோ. உங்களுக்கு இது தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ ஆல்சோ நோ திஸ் அப்படின்ற மாதிரி. எனக்கும் தெரியும், நானும் பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்லுங்க. பட் லுக் அட் திஸ். அந்த அளவுக்கு போயிட்டுருக்கும்போது நம்மளோட சொசைட்டி, நாமளும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே யூ ஹேவ் டு டீச் யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அப்புறம் டீச் யுவர் சன்ஸ் டு பிஹேவ். அதே மாதிரி டீச் யுவர் டாட்டர்ஸ் ஹவ் டு டிஃபெண்ட் தெம்செல்வ்ஸ். இந்த 2மே சைட் பை சைடாக இருக்கணும். ஓகே. அண்ட் இது நாட் டேபு. நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு அசிங்கம். என்னோட ஃபேமிலியில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்களே வந்து பிரச்சனையை மாட்டி கொடுக்குறீங்க. பிரச்சனையை அவங்களுக்கே இழுத்து விட்றீங்கன்ற மாதிரி தான் அர்த்தம். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக புரிவு வந்துருச்சுன்னா புரிதல் வந்துருச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் தள்ளி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். அண்ட் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்துலையுமே வந்து தேல் பி நம்பர் 1. ஓகே. அவங்களால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்புறம் வந்து ஃபார் குட் திங்ஸ். ஓகே. அண்ட் நான் வந்துட்டு ஐ ஒன்ட் பி அ பேட் பாய் ஆர் பேட் கேர்ள் அப்படின்ற மாதிரி தே வில் ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் தெம்செல்வ்ஸ் அண்ட் தே வில் நோ வாட் தேர் டூயிங். ஓகே. அண்ட் ஐம் நாட் சேயிங் தட் இந்த பசங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னே தெரியலன்றதை நான் சொல்லவே மாட்டேன். தே எக்ஸாக்ட்லி நியூ வாட் தே ஆர் டூயிங். அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சிறு சீர்திருத்த ஜெயிலில் போட்டால கூட அவங்க மறுபடியும் இதுதான் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது. பேரண்ட்ஸ் எப்படியோ உங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கை ஏதாவது இதாயிருமேன்னு சொல்லிட்டு பெயில் எடுத்துருது, இல்லாட்டி ஏதாவது பண்ணுவாங்க. அண்ட் மறுபடியும் அந்த பசங்க வந்து இப்படி போனால் இப்படி திரும்பி வந்துடுவேன், முடிஞ்சு போச்சு, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப திரும்ப மற்றவங்ககிட்ட ட்ரை பண்ணுவாங்க. இதில் என்ன திருத்தத்தை பார்த்துட்டீங்க எனக்கு புரியல. அதனால தான் வந்து சின்னதுலேருந்தே குழந்தை பேச ஆரம்பிக்கும் போதுலேருந்தே யூ ஹாவ் டு டீச் தெம், போத் ஆஃப் தெம். என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு, அவங்க மேலே எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, அவங்களோட பாடி ரைட்ஸ் அவங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்கணும். அப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, அதெல்லாம் சொன்னோம்னா அவங்களோட சைல்ட்ஹுட் அந்த இன்னசென்ஸ் வந்து போயிடும்ல அப்படின்னா, கண்டிப்பாக இல்லை, போகாது. அந்த சைல்டாக தான் இருப்பாங்க. ஆனால் தேல் பி மோர் இன்ஃபர்மேட்டிவ். ரொம்ப இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல போகிறீங்க. எல்லாமே அட் ஸ்டெப்ஸில் ஒரே நாளில் சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களால எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த விதமாக நீங்கள் சொல்லணும். ஓகே. அண்ட் நிறைய பேர் இங்கே நினைக்கிறாங்க லைக் பேரண்ட்ஸ்னால் குழந்தை பெற்றுட்டு அண்ட் அவங்களோட பேசிக் நீட்ஸை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களா, நல்லா கிரேட்ஸ் வாங்கினாங்களா, காலேஜ் போகிறாங்களா, நல்லா கிரேட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே மேரி தம் ஆஃப், அவங்களுக்கு இப்போ ஜாப் கிடச்சோன்னா மேரி தம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தள்ளி விட்டுருவீங்க. தென் தேர் ஆன் தேர் ஓன் அப்படின்ற மாதிரி வித் தேர் ஃபேமிலி அப்படின்ட்டு. நோ, நீங்கள் வந்து யூ ஹாவ் டு
You have the responsibility for the entire lifetime. If you bring the child into this world, then it's your responsibility to raise them the right way. அடித்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே தான் பயம் இருக்கும். பட் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு புரியாது. புரிகிற மாதிரி சின்ன குழந்தைலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, do you understand? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அண்ட் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அடல்ட்ஸை விட அவங்களோட கிராஸ்பிங் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நீங்கள் சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? வாட் எல்ஸ்? ஃபார் லைஃப் பாத் நம்பர் 1. இங்கே நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட லவ் ஸ்டோரி சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ லவ் 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 ஸோ தட் இஸ் கோயிங் டு கெட் சக்ஸஸ். அந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ 2025 நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களோட இஷ்யூஸ் எல்லாம் யூ ஹாவ் டு ஒர்க். திரும்ப இதே தான் வருது. ஓகே, அண்ட் நிறையா காம்படிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய கஞ்சி பிஸ்தானிங்கெல்லாம் இருப்பாங்க. காசு கொடுக்காம உங்களோட டேட்ஸ் அப்போ உங்களுக்கு காசு பிடுங்கிட்டு கொடுக்குவாங்க. லைக் பாதி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ வந்து காசு விஷயத்தில் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். லைஃப் பாத் நம்பர் 1. அண்ட் வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும்ல, லாங் டேர்ம் டூர், வேர்ல்டு டூர், ஏதோ இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு போகிறது இட் இஸ் ஓகே. அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து அது முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் வில் பி அச்சீவபிள் அந்த ட்ரீம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு சிவில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 6th அட்டெம்ப்ட் உங்களுக்கு 6th அட்டெம்ப்டாக இருந்துச்சுன்னா 2025 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்கும். அண்ட் சிவில் ஜாப் கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கிறவங்க சிவில் ஜாப் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக இங்கே நிறைய பேருக்கு விக்ட்ரி இருக்குது. பட் ஒன்லி தோஸ் ஹூ புட் ஆன் தி எஃபர்ட்ஸ் அண்ட் கொலாபரேட்டிவாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேமிலி ஒர்க்கில் ஃபேமிலி டீம் ஒர்க்கு இதெல்லாம் இருந்தால் தான் வந்து தே வில் அச்சீவ் பண்ண முடியும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப விசிபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சேஞ்சஸ் நீங்கள் எஃபோர்ட் போடுற சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் வந்துட்டு ஒரு பெரிய விசிபிளாக உங்களுக்கு தெரியும் அந்த சேஞ்சஸ், அந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பழைய வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து இட் இஸ் எக்ஸ்பயர்ட், இட் இஸ் இன்வேலிட் ரைட் நவ். இதெல்லாம் தான் வந்து லைஃப் பாத் நம்பர் 1 வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து டெஸ்டினி பாத் நம்பர் 1 அவங்களுக்கு இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். நிறைய பேர் வந்துட்டு 2-3 ஜாப் 4-5 ஜாப் வந்து ஒன்றா பண்ணுவாங்க ஒரே நாளில். இந்த ஜாப் முடிஞ்சோடனே அந்த ஜாப், அந்த ஜாப் முடிஞ்சோடனே இந்த ஜாப். ஸோ அவங்களுக்கு பர்சனல் டைம் கிடைக்காது. ஸோ அந்த பர்சனல் டைம் எப்படியாவது நீங்களே வந்து உங்களுக்காக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். லைக் 2025 தான் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ரியலைசேஷன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படி தூண்டவும், அவங்கள சுற்றி நடக்கிறது வந்து அப்படி தூண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது அதோட முடிஞ்சு லைஃப் பாத் நம்பர் 1. இப்போ டெஸ்டினி பாத் நம்பர் 1 சொல்லி பார்த்துடலாம். டெஸ்டினி பாத் நம்பர் 1க்கு 2025 என்ன நடக்க போகுது? லைஃப் பாத் டெஸ்டினி பாத் நம்பர் 1. டெஸ்டினி பாத் நம்பர் 1. Destiny number 1. Destiny path number 1. Destiny path number 1. Destiny path number 1.
கைஸ் ரிமெம்பர் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரீடிங்ஸ் இருந்துச்சுன்னா வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எப்படி உங்களோட பர்சனல் ரீடிங் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருப்பேன். நான் வந்து ஹவர்லி டைம்லி பேசிஸ் தான் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஸோ 1 கொஷனுக்கு தான், 1 கொஷனுக்கு வந்துட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதுலேயும் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷின்னா எஸ் ஆர் நோ முடிஞ்சுச்சு. ஆனால் அவங்க அதுலேயே எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா, அப்புறம் வந்துட்டு இப்படி என்ன ஆகும், அதே சுச்சுவேஷனை வேறு ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்படியே பிரான்ச் ஆகிட்டே போகும். அது 1 ஹவருக்கு மேலே போகும். அதுக்கு வந்து 50 rupees எல்லாம் ஐ கேன் நாட் டூ. ஸோ அதான் டைம்லி பேசிஸ், ஹவர்லி பேசிஸ். நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின் வேணாலும் அந்த டைம்குள்ளே கேட்கலாம். ஓகே, அதை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பேன். யூ கேன் அதிகம் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ டெஸ்டினி பாத் நம்பர் 1க்கு 2025 நடக்க போகுது அப்படின்னா இது நான் கொஞ்சம் விட எதிர்பார்க்கல. இது எப்படின்னா, இந்த பேரநார்மல் வேர்ல்டும் நம்மளோட வேர்ல்டு வந்து இட் இஸ் கம்மிங் கிராஷிங் டவுன். ஸோ அது வந்துட்டு எப்படின்னா, ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பேரலல் யூனிவர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் வேர்ல்டு, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரெலம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த வேல்ஸ் இருக்கும்ல, நடுவில் இருக்கிற அந்த டோர், அந்த திரை வந்துட்டு ரொம்ப இப்படி கம்மியாயிட்டே போகுது. போக போக ரொம்ப உள்ளே வந்துடும். அப்போ வந்து சும்மா போயிட்டுருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு உருவம் போகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒரு ஏலியன் மாதிரி ஒரு இது பார்ப்பீங்க, ஃபிகரை பார்ப்பீங்க. இல்லாட்டி வந்து வானத்தில் அப்படியே பொழந்துட்டு ஒரு மேகம் வரும். அந்த மேகம் வந்து அப்படியே பொழந்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் போகிறது, இல்லாட்டி பறக்கிற கார் போகிறது. இது வந்து ரொம்ப ஸ்டிமுலேஷன். நம்ம சரௌண்டிங் வந்துட்டு, நம்ம இருக்கிற இந்த ரெலம் வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டிமுலேஷன் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. ஸோ டெஸ்டினி பாத் நம்பர் 1 இதுதான் வந்துட்டு பார்ப்பீங்க. இதனால் நிறைய பேருக்கு வந்துட்டு பயம் வரும், ஆன்சைட்டி வரும், பேனிக் அட்டாக்ஸ் அண்ட் பேசிக்லி நைட் மேர்ஸ். பயமுறுத்தணும்னு நினைக்கல. ஐ எம் பேட்லி அலைவ் அப்படின்ற மாதிரி யூ வில் ஃபீல். இங்கே கான்ஸ்டண்ட்டாக யாரு கூடயும் சண்டை போடுற மாதிரியே நீங்கள் இருப்பீங்க. ஒரு ரெஸ்ட்டே கிடைக்காத மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அன்பிளசண்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறனால. ஓகே, டெஸ்டினி நம்பர் 1, டெஸ்டினி பாத் நம்பர் 1. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஜஸ்டிஸ் எல்லாம் கிடைக்கலல்ல, நிறையா வந்து குற்றங்கள் ஆகிட்டுருக்கு. பட் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த கல்பிரிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹிஹின்னு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, காசு கொடுத்துட்டு. அண்ட் பெரிய செலிபிரிட்டிஸ் மாதிரி தே ஆர் கோயிங். ஆனால் வந்துட்டு 2025 பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக அவங்க வந்து வாங்கடா போகிறாங்க. நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்பில் இன் தேர் ஓன் வே தே வில் ஹாவ் த டேஸ்ட் ஆஃப் தேர் ஓன் மெடிசன். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் நகரலைன்னா அவங்க நகர்த்திடுவாங்க, ஒரு பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே நடக்குது லைஃப் டெஸ்டினி பாத் நம்பர் 1க்கு. ஓகே, நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் வந்துட்டு காசு பணம் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும், இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது. அது எப்படி தேடுறதுன்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் இதில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், ஷேடோ செல்ஃப், இன்னர் சைல்ட் கிளென்சிங், சக்ரா கிளென்சிங், அப்புறம் ப்ராக்டிஸிங் டைச்சி, சீகாங், யோகா, மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அலாங் வித் விஷுவலைசேஷன் டு மேனிஃபெஸ்ட் வாட் எவர் யூ வாண்ட். பட் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்லேருந்து இஃப் யூ டூ இட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அண்ட் இன்னும் பாசிட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு வீட்டில் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிஸ்டம் வந்து உடையும். அப்புறம்தான் உங்களால் உங்களோட புதுசை வந்து அங்கே இறக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உடஞ்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து மற்றவங்க உங்களை ஏமாத்துகிற மாதிரியும், அப்புறம் வந்துட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. லைக் லைஃப் டெஸ்டினி பாத் நம்பர் 1க்கு அவங்களோட மென்டல் ஸ்பேஸ் அண்ட் இமோஷ்னல் ஸ்பேஸ் ரொம்பவே வந்துட்டு க்ரஷிங்காக இருக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் தயாராக இப்போவே ஆகிக்கோங்க. லைக் நான் சொன்ன அந்த ரெமிடிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சாரா வந்துட்டு இன்னும் 1 month இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இது நான் வந்து 2025 தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 1 month நம்மளுக்கு 2024 இருக்குது.
ரைட். இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் 2025ல் வரப்போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டோரி புக்கில் நீங்கள் கதை படிக்கிற மாதிரி, ஒரு டிவியில் அனிமேஷன் இது பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு வியர்டாக இருக்கும். அது வந்து உங்களோட ஒவ்வொரு லைஃப்பும் வந்துட்டு வேறு வேறு மாதிரி தானே இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. வாட் இஸ் வியர்ட் ஃபார் யூ? அது உங்களோட லைஃப்பில் நடக்கும். மற்றவங்களுக்கு வியர்ட் வந்து வேறு ஒரு விஷயம். மற்றவங்களோட ஃபியர் வேறு ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஒரே ஃபியர்ஸ் இருக்காது. ஒரே ஃபோபியாஸ் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன். புரியுதா? ஸோ அதனால தான் உங்களோட ட்ராமாஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப்னு அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் வீடியோஸில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ வில் மீட் யுவர் மேட்ச். உங்களோட நிறைய பேர் இங்கே சேர்றாங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் அண்ட் சோல்மேட்ஸு. அப்புறம் வந்துட்டு தேர் இஸ் மோர் டு லைஃப் தேன் நீங்கள் எவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்களோ அதோட ஜாஸ்தியாக என்னமோ இருக்குன்னு அப்படின்ற மாதிரி. எவ்ரிதிங் வில் கம் இன் ஃபுல் சர்க்கிள். ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் அழிவுன்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ இந்த அழிவு எதை நோக்கி வருது அப்படின்னா உங்களோட பாஸ்ட் லைஃப், ஓகே, உங்களோட அந்த ரிக்ரெட்ஸ் அதெல்லாம் ஏதாவது இந்த ஜாப் போயிருக்கலாமே, அப்புறம் இந்த கல்யாணம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுருந்துருப்போம். பட் வந்துட்டு இட் வில் பி டூ லேட். பட் அதை வந்து ஒரு தடவை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வில் பி ஹேவிங் எ சான்ஸ் அட் திஸ் டைம் ஃபார் டெஸ்டினி நம்பர் 1. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு வந்து தானே தனக்குள்ளே சண்டை போடுற மாதிரி இருக்கும். மற்றவங்க கூட சண்டை போடுறதை விட வில் பி ஃபைட்டிங் யுவர் செல்ஃப். டெஸ்டினி நம்பர் 1க்கு இதுதான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்களை ஒன்றா பண்ணுற மாதிரி வரும். ஒரு ரெஸ்ட்டு கிடைக்காது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சாலும் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காது எதுவுமே கிடையாது. ஸோ அது கிடைச்சாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் இருக்காது. இது கிடைச்சா எனக்கு எல்லாமே கிடச்சுன்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. பட் வந்து கிடைச்சா கூட யூ ஒன்ட் ஃபீல் தட். இன்னொரு எம்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் இஃப் யூ ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்லி இஃப் யூ கெட் ரிட் ஆஃப் த பாஸ்ட் யூ கேன் கோ டு த ப்ரெசன்ட். அப்போ தான் ப்ரெசன்ட் வந்து ஒரு ப்ரெசன்ட் மாதிரி இருக்கும். இல்லாட்டி பழைய மாதிரி தான். அப்புறம் ஏதாவது பெருசாக நடந்து உங்களை வந்து நகர்த்திடுவாங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்படியாவது நகர்த்திடுவாங்க. அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நான் வந்து ஐம் அ லைஃப், அவ்வளோதான். மற்றபடிக்கு நத்திங். ஐம் பேர்லி அ லைஃப், ஐம் ஜஸ்ட் சர்வைவிங் திங்ஸ். ஒரு நாள் வந்து இப்போவே கண்ணு கட்டுறதே அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். 2025 ஃபார் டெஸ்டினி பாத் நம்பர் 1. ஓகே, ஃபெமினிசம். ஸோ அந்த உமனோட FOB மூமெண்ட்லாம் ஜாஸ்தியாக போகுது. ஓகே, அண்ட் ஸோ அது இந்தியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு, நடக்க போகுது, விதிக்க போகுது. அதனால் ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பொலிட்டிக்கலாக அண்ட் எக்கனாமிக்கலாக வந்து நிறையா டிஷும் இருக்கும். இதெல்லாம் தாண்டிட்டு ஒர்க்லேயும் உங்களுக்கு டிஷும் இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன தான் மாறினாலும் உங்களை சுற்றி என்ன தான் மாறினாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வந்துடும். அப்புறம் உங்களால் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும். அதையும் நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க முடியும், நிம்மதியாகவும் இருக்க முடியும். யூ கேன் அச்சீவ் எவ்ரி திங் தட் யூ வாண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க டெஸ்டினி பாத் நம்பர் 1. அண்ட் இதுக்கு முன்னாடி உங்களை ஏமாற்றினவங்கலாம் திரும்ப உங்களை ஏமாற்ற முடியாது. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் முடியாது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துடுவீங்க அவங்கள. இதுக்கு தானே வந்திருக்கிற நீயே, இதுதான் உன்னோட இன்டென்ஷனு, முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி வந்து உங்களை கஷ்டப்படுத்தினவங்களால திருப்பி உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா யூ கேன் ஜஸ்ட் see through them, right through them. You can see their lies in their eyes. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூ வில் பி ஏபிள் டு அடாப்ட். பட் எவ்ரி சேஞ்சஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. நீங்கள் உடனே இமோஷன்ஸை வந்து வெளியே காட்டக்கூடாது. எஃபர்ட் போட்டால் தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கும். அண்ட் ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். லைஃப்
டெஸ்டினி பாத் நம்பர் 1. உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலி அண்ட் ஜஸ்டிஸ் அந்த சிஸ்டமும் மாறும். ஜஸ்டிஸ் சிஸ்டம் நிறைய லாஸ் கொண்டு வருவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி மாறும். எக்கானமி மாறும், ஜஸ்டிஸ் சிஸ்டம் எல்லாம் மாறும். ஐம் சீயிங் லைக் பாசிட்டிவ் ஒன்லி. ஆனால் ஃபினான்ஷியலாக வந்துட்டு அதுவும் பாசிட்டிவ் தான் இஃப் யூ ஒர்க் த்ரூ தட். அப்புறம் வந்துட்டு த கல்ப்ரிட்ஸ் வில் கெட் தேர் ஓன் கர்மா இன் தேர் ஓன் வே. இப்போ என்னெல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க, எல்லாருமே லைனாக சாவாங்க. இந்த மாதிரி விக்டம்ஸ் இந்த மாதிரி கல்ப்ரிட்ஸ் எல்லாம் சாவாங்க. அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே செத்து போவாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஃபினான்ஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் மென்டலாகவும் அண்ட் ஃபிசிக்கலாகவும் அவங்க பாதிக்கப்படுவாங்க. தட் இஸ் ஹவு த கர்மா ஒர்க்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அசால்ட் பண்ணிட்டாங்க அண்ட் தட் கேர்ள் டைட் அண்ட் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டாங்க அண்ட் எதுவுமே நடக்கல, கர்மாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் யாரெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அது பாதிப்பு இருக்கும். ஃபினான்ஷியலாகவோ இல்லை வந்துட்டு அவங்களோட பாடி ஹெல்த்தாகவோ, ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், அவங்களால நார்மலாக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் தான் வந்து கர்மா வந்து அவங்களுக்கு காட்டும். எங்கிட்ட பார்க்காட்டியும், பப்ளிக் அதை பார்க்காட்டியும் தே வில் ஹாவ் சம் எஃபெக்ட்ஸ். ஓகே, நிறைய பேருக்கு இங்கே ஸ்பிரிச்சுவலிசம், மென்டலிசம், ஆல்கமிஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே மாறிட்டுருப்பாங்க. அப்புறம் கூடிய சீக்கிரம் டெஸ்டினி பாத் நம்பர் 1 வந்துட்டு இங்கேயே நிறைய பேர் இந்த இந்தியன் ஹாக்வார்ட்ஸ் எல்லாம் இங்கேயே இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. பட் அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா, இந்த மாதிரி தான் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இல்லை டெஸ்டினி பாத் நம்பர் 1க்கு why is the star card in reverse? இப்போ ரீசெண்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா டெஸ்டினி நம்பர் 1, ஸோ டெஸ்டினி பாத் நம்பர் 1 வந்துட்டு சும்மா பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய டெத்ஸு ரொம்ப வருஷமாக. ஓகே, தே ஆர் ஏஜிங்ன்றதை தவிர்த்து வந்துட்டு நிறைய டெத்து. இந்த அளவுக்கு டெத்து இதுக்கு முன்னாடி வருஷங்களில் வந்ததே கிடையாது. 2020க்கு அப்புறம் தான் அவ்வளோ டெத்ஸு. த எர்த் இஸ் பர்ஜிங். நம்ம உலகம் வந்துட்டு பர்ஜ் ஆகுது. அவங்க வந்து திரும்ப பிறப்பாங்க. இல்லாட்டி அவங்க ரிசைன்மெண்ட்டோடய இறந்துருந்தாங்கன்னா திரும்ப அவங்க பிறப்பாங்க. லைக் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க எந்த அளவுக்கு ரிசென்ட்மெண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில். ஸோ அதை வந்துட்டு அதை சரி பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப பிறந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் இதெல்லாம் உண்மையாக நிறைய பேருக்கு தெரியாது. லைக் புணர்ச்சி நம்ம இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து புருடாய் விடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க கண் முன்னாடியே வந்து அந்த மாதிரி பிலீவர்ஸ்க்கு கண் முன்னாடியே வந்து அவங்க நம்பாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும். ஓகே, நீங்கள் எது ஒரு விஷயம் வந்து நீங்கள் நம்பலை அப்படின்ற மாதிரி இருந்தீங்களோ அது நம்பி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்தளவுக்கு அது சாலிட் ப்ரூஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் கெஸ்ஸிங்கே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நம்பிக்கை இல்லைன்றது எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்டினி பாத் நம்பர் 1 உங்களோட நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் ரைட். ஸோ மெனி டிஸ்டர்பன்சஸ்.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தீங்களோ, அதெல்லாம் நம்புற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் பாஸ்ட் லைஃப் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை தாண்டி நிறைய உலகம் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேர் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு ஃபுல் எவிடன்ஸாக உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி பேரனாமல் வேர்ல்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கூட கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து அதை நான் ஃபேக் பண்ணுறாங்க தான், அது உண்மை. ஆனால் வந்து உண்மையிலே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அப்புறம் எதெல்லாம் வந்து இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி நான் பேசுவேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா, லைக் இறந்தவங்க கூட பேசுவேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா, அதில் யார் ஃபேக்கு, யார் உண்மையாக இருக்காங்க, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கான கோர்சஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் முன்னாடி இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து வெளியே வரும். லைக் நிறைய பேருக்கு இப்போது டாக்டர் எம்பிபிஎஸ் இருக்குல்ல, ஸோ அது அந்தளவுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்தளவுக்கு இப்போ பாப்புலரைஸ் ஆகும். நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேர் அதில் வந்து கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஏர்த்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், லைக் தேர் டேர்னிங் பேக் டு தேர் ட்ரெடிஷ்னல் வேஸ். இப்படி தான் வந்து பழங்கால தமிழர்கள் இருந்திருக்காங்க, கான்ட்ரிபியூட்டிங் டு தெம் செல்வ்ஸ். அப்போ அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க அண்ட் தேவர் கான்ட்ரிபியூட்டிங் டு த எர்த் ஆஸ் வெல். ஸோ இப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு திருப்பி வந்தாச்சு, அந்த எனர்ஜிக்கு திரும்ப வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தோம். இப்போ முழுசாக வர போகிறோம் 2025. இப்போ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் யூ பி டூயிங் குட் டு தி எர்த் அண்ட் யுவர் செல்ஃப். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ யா, பழையன கழிதல் அண்ட் புதுசு வந்து உள்ளே புகுந்துருச்சு அந்த மாதிரி. கைண்ட் லைக் ஹோலி வந்து அதான் அதோட இது. ஸோ இன் 2025 உங்களுக்கு தெரிய வரும், காசெல்லாம் வந்து ஈஸியாக வி கேன் கெட். ஓகே, அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம வரணும். ஸோ வைப்ரேஷன்னா என்ன? ஸ்பிரிச்சுவல். ஸோ அந்த வழியாக தான் போய் ஆகணும். ஓகே, ரிலீஜியன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெண்டுமே வேறு. அண்ட் நிறைய பேர் ரிலீஜன் இருக்கிறதுனால தே வில் கெட் இன் டு ஸ்பிரிச்சுவல் சைட் ப்ராக்டிசஸ். அண்ட் நிறைய பேர் இந்த ரிலீஜனே இல்லாமல் இருப்பாங்க, பட் தே டூ சம் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ். ரிலீஜனே இல்லாமல் இருக்கிறவங்க வந்து தே டூ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ். ஸோ ரெண்டுமே வேறு. இங்கே நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மாறுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் மாறிட்டு தான் இருக்காங்க, மாறிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, தட் இஸ் லைக் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. இப்போது இந்த வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆக பீப்புள் ஆர் மோர் செல்ஃப் அவேர் ஆஃப் தெம் செல்ஸ். ஓகே, is what I'm seeing here. ஸோ காசும் ஃபேமிலி லைஃப்பும் வந்துட்டு வேறு ஒரு லெவலுக்கு போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பழைய மாதிரி காசாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் வந்து அதோட ஹையர் வைப்ரேஷன் மூலிமா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அண்டு காசு அது வந்து கிடைச்சாதான் நம்மளுக்கு வேல்யூ. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற காலகட்டத்தில் 2025 டெஸ்டினி பாத் நம்பர் 1க்கு காசு வந்துட்டு வேற ஒரு விதமாக உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், எனர்ஜியாக கிடைச்சா எப்படி இருக்கும். இதுக்கு ஒரு மூவி கூட வந்துச்சு ஹாலிவுட்டில். டைம் தான் அவங்களோட மணி. காசு, அதாவது ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் அந்த வாட்ச் போட்டிருப்பாங்க, எல்லாருமே ஒரு வாட்ச் போட்டிருப்பாங்க. எவ்ரிபடி ஹேஸ் அ சிப் இன்சைட் தேர் பாடி. அண்ட் வந்துட்டு அந்த டைம் தான் அவங்களோட லைஃப் டைம். லைக் they have to earn for their longevity in the earth. அவங்களோட டேஞ்சிபிள் காசு பொருட்கள் அவங்களுக்கு இது கிடையாது, வேல்யூ இல்லை. அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவங்களோட டைம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அது போடுறேன், எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஒரு நாள் கூட அவங்க அதை ஏர்ன் பண்ணி தான் அவங்களால உயிரோடு இருக்க முடியும், புரியுதா? அண்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்கலாம் வந்துட்டு அவங்க பெரிய வாட்ச் போட்டிருப்பாங்க. அண்ட் அதில் வந்துட்டு 25 years ஆர் 60 years ஆர் வந்து 1000 years மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எது குறிக்குதுன்னா அந்த டைம் தான் அவங்க வந்து அவ்வளோ டைம் இருப்பாங்க. 1000 years அவங்க வந்து தே வில் பி லைக் இம்மார்டல்ஸ். மணி வேல்யூ இல்லை, எந்த அளவுக்கு அவங்க வாழ்கிறாங்க, அவங்களோட வாட்ச் டைம் இருக்குல்ல, அதுதான் வந்து வேல்யூவே. ஸோ அந்த மாதிரி மாறிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க டெஸ்டினி பாத் நம்பர் 1.
isn't this for everybody, but Destiny part number 1ல இதுதான் இதான் நான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ மணி வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை தாண்டி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. காசு கிடைச்சாலும் யூ வில் ஃபீல் டல். என்கிட்ட எல்லாமே இருக்குது, வேறு என்ன எனக்கு தேவைப்படுது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் லைக் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே நீங்கள் தேட ஆரம்பிச்சிடுவீங்க. நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுவீங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும், அது ரொம்ப ஃபார் ஃப்ரம் ட்ரூத்ன்ற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் த ரியல் ட்ரூத், தட் இஸ் த நியூ ட்ரூத் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு? அதான் உங்களுக்குள்ளே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தட் இஸ் இட் ஃபார் டெஸ்டினி பார்ட் நம்பர் 1. Thank you for watching. Love and light, bless be. And don't forget to push on the notification, share, like, comment, and subscribe to this channel. Okay, and இதுக்கப்புறம் என்ன டைட்டில்ஸில் யூ வாண்ட் சி டேரக்ட் வீடியோஸ்ன்றதை யூ கேன் கமெண்ட் பிலோ. ஓகே, டேம் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் ஆல் தேட், அதை சொல்லிட்டேன்னா. ரைட், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த படத்தோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அண்ட் லிங்க் டு தட் மூவியும் போடுறேன். அண்ட் வந்துட்டு எப்படி லைஃப் பாத் நம்பர் கண்டுபிடிக்கிறது, எப்படி டெஸ்டினி பாத் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சார்ட்ஸும் வந்துட்டு மேபி வீடியோஸாக இருந்துச்சுன்னா ஐ வில் சென்ட் தெம் டு யூ. ஜஸ்ட் வாட்ச் இட், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. பாய்.